राधादुग्गस्तनगिरी शुक्लभोक्तिकृष्णं पारात्यं स्वं सरस्वती मध्यापयन्ती शोषिष्ठायां सृजिनिगलं व्यापलाकृस्यभुक्ते கோதாதஸ்மே நமையதம் பூஜை ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியர்ல உள்ள பல்வரையாய் நாடினீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா மன்னமே நல்கு. மனதை மயக்கும் மார்கழி திங்கள் 12ஆம் நாள் பாசுரம். கனைத்து இளங்கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல் வந்தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்தீராய் இதன்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேனோ நம்பாவாய். கனைத்து இளம் கற்றருமை கன்று கிறங்கி, தன்னுடைய கன்று பால் பசியால் பால் குடிக்க வருகிறது என்று நினைத்த உடனே அந்த கன்றுக்காக இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர அதனுடைய அந்த தாய் பசுவானது தாய் மாடானது தன்னுடைய மடுவில் இருந்து பால் சுரக்கிறது. அதனால் அந்த பால் சுரக்கக்கூடியது என்ன ஆகிறது என்றால் நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நேற்றைய தினம் சொல்லும்போது சொன்னா குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே, எந்த வகையான குறை சொல்ல முடியாத அளவுக்கு எதிரிகளுக்கு கூட கெடுதல் நினைக்காது, எதிரிகளினுடைய திறமையை வற்ற செய்யும் அளவுக்கு புகழ்வடைத்த கோவலர்களுடைய குலக்கொடியாக வந்தவளே. என்ன அர்த்தம்னா அவளுடைய குலப்பெருமையை சொல்லி நீ எப்படிப்பட்ட குலத்தில் வந்தவள் தெரியுமா, உன்னுடைய தொழில் என்ன, ஆவினங்களை காப்பது, கறவைகளை காட்பது, அப்படிப்பட்ட அருமையான குலத்தில் வந்தவள் நீ மறுத்து பேசலாமா? எப்படி உன்னுடைய முற்றம் புகழ்ந்து உன்னுடைய தோழியரெல்லாம் வந்தாட்டாங்க. அவர்களெல்லாம் அந்த முகில்வண்ணனுடைய பெயர் பாடும்போது நீ மறுப்பு சொல்லாமல் வர வேண்டாமா என்று அழைக்கிறாள். இப்பொழுது உங்களுக்கு இன்னொரு பெருமையும் இருக்கு. நீ மாத்திரம் குறை இல்லாதவள் இல்ல, நீ வளர்க்கக்கூடிய உன்னுடைய பராமரிப்பில் வளரக்கூடிய அந்த எருமை மாடுகள் கூட கனைத்து இளங்கற்றருமை, அந்த இளமையான துடிப்பாக உள்ள அந்த ஆவினங்கள் எருமை என்ன பண்ணுறதுன்னா தன்னுடைய குட்டியானது பசியோடு அம்மா என்று அலறிக்கொண்டு வருவதை பார்த்த உடனேயே இது பால் கறக்க ஆரம்பிச்சிருவான். மடியில் போய் அது மடுவில் வாயை வைத்து பால் கறக்க வேண்டிய அவசியமே இல்லையா. அது அம்மா என்று கத்திக்கொண்டு தன்னுடைய தாய் பசுவிடம் அல்லது தாய் மாட்டிடம் பால் குடிக்க வரும்போதே இது என்ன பண்ணி விடும்னா தன்னுடைய மடுவிலிருந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிருமா. அது எப்படி சுரக்கும் என்றால் கன்றிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல் வந்தங்காய். அந்த வீட்டுல பால் அந்த மாடு நிற்கக்கூடிய இடத்த பூரா சேரும் சகதி ஆயிடுமா. எப்படி சகதி ஆகும்னா தண்ணீர் விட்டதுனால இல்லையா, இதனுடைய பால் விழுந்ததுனால அப்படியே அந்த இடம் பூரா சேர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்படி எவ்வளவு செழிப்பா இருக்கும் அந்த கோவா அந்த அயர்பாடி. பாலினால் சேராகுமா. தண்ணீர் நம்ம சாதாரண நம்முடைய வீடுகளில் எப்படி இருக்கும், மழை பெய்தால் தண்ணீரால் அந்த இடம் சேராகும்.
ஆனால் ஆயர்பாடியில எல்லா மாடுகளும் தன்னுடைய கன்றுகள் பசியினால் அம்மா என்று அலறிய உடனேயே பால் சுரந்து விடுமா. அப்படி சுரந்த பாலினால் அந்த பூமி நனைந்து அந்த இடமெல்லாம் வெள்ளை வெளியேறு பாலினால் கலக்கப்பட்ட மண்ணாயிடுமா. அந்த சேர் எப்படி இருக்கும்? அந்த சேரு தண்ணீரினால் சேராகதான். நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்படிப்பட்ட இப்போ குலப்பெருமையை சொல்லி நீ எப்படிப்பட்டவ தெரியுமா? இந்த அப்படிப்பட்ட செல்வ செழிப்பு மிக்க அந்த இதில் பிறந்தவனி பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி. உன்னுடைய வீட்டினுடைய வாசல் கடை தலைவாசல்ல வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. ராமருக்கு கோபமே வராது. ஆனால் தர்மத்திற்கு விரோதமாக நடந்ததால் எல்லா வாய்ப்புகளையும் தவறவிட்ட ராவணன் மீது கடைசியா கோபம் வருது. எல்லாம் இன்று போய் நாளை வான்னு அனுப்புறார். எல்லாரையும் தூது அனுப்பியாச்சு. எல்லாத்தையும் விட்டு எல்லா வகைகளையும் குறைத்து விட்டு ராவணன் தன்னை அண்டிய சுக்ரீவனையும் தன்னை சரணாகதி அடைந்தவர்களை காப்பதற்காக சினம் கொண்டு கழுதான். அதனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய். சரி, கிருஷ்ணனை தான் விட்டேன். ஏன்னா கிருஷ்ணனை அவன் ஒரு பொய் சொல்லுவான், உன்னை ஏமாத்திருப்பான், ரைட்டு. ஆனால் தன்னை சரணாகதி அடைந்த அவர்களை காக்கக்கூடிய ரட்சகனா இருக்கானே, கோபமே வராத அந்த ராமன், தர்மத்துக்கு விரோதமாக நடந்த ராவணனுடைய சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய். அந்த ராமனுடைய புகழை பாட வேண்டாமா? அதுக்காவது வர வேண்டாமா? முகில்வண்ணனை பாடினவன் கூப்பிட்டா கிருஷ்ணனை சொன்னான். சரி, கிருஷ்ணன் மேல கூட உனக்கு கோபம் இருக்கலாம், ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு வராம இருப்பான். பல மாயங்கள் ஏற்கனவே சொல்லிட்டான், மாயனை மண்ணு வடமதுரை மைதன், மாயங்கள் செய்கிறவன். அதனால அவன்கிட்ட ஊழல்ல கூட உனக்கு கோபம் இருக்கலாம். ராவன் மேல உனக்கு கோபம் வராதே. என்ன அவன் ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன், சரணாகத வத்சல். அப்படிப்பட்ட அடியார்களை காக்கக்கூடியவன். அடியார்களுக்கு ஆபத்து என்றால் நான் முன்னின்று தடுக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய். அப்புறம் சொல்ற, இனித்தான் எழுதிராய். இதுக்கு மேல என்னமா சொல்றது? இனித்தான் எழுதிராய். இது என்ன பேருறக்கம்? என்னமா இப்படி உறங்கிட்டு இருக்கியே? இவ்வளவு சொல்லிட்டேன், உன்னுடைய பெருமையை சொல்லிவிட்டேன். நீ வளர்க்கக்கூடிய மாடு, ஆறறிவில்லாத அந்த ஆவினங்கள் கூட காலம்பரை எழுந்து தன்னுடைய கன்றுகளுக்காக தன்னுடைய மடுவில் இருந்து பாலை கறந்து இல்லமே சேராகி விட்டது. நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்படிப்பட்ட வம்சத்தில் உள்ளவனி இனித்தான் எழுந்திராய். இப்போவாது இருக்க கூடாதா? இது என்ன பேருறக்கம்? இது என்ன அவ்வளவு பெரிய உறக்கம் உனக்கு? இப்ப நாச்சியார் எல்லாத்தையும் விட்டு இப்ப ஒரு சரியான பாயிண்ட சொல்றேன். என்ன, அனைத்தில்லத்தாரும் அறிந்தேரும் ரொம்பவாய். பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் எல்லாரும் எந்த வந்து விட்டார்கள். அத்தனை பேர் சேர்ந்தா உன்னை பத்தி கேலியா சொல்ல மாட்டார்களா? அனைத்தில்லத்தாரும் அறிந்தேரோ ரொம்பவாய். ஆகவே மற்றவர்கள் எல்லாம் உன்னுடைய குலப்பெருமை உனக்கு தெரியும். செல்வ செழிப்புள்ளவ செல்வ சென்றாட்டினி, உன்னிடம் ஆவணங்கள் எல்லாம் இருக்கு. கிருஷ்ணனை உன்னுடைய வம்சத்திலே கொண்டவள் நீ. அப்படிப்பட்டவள் நீ
அந்த தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்துக்கினியானை பாடுவதற்காக வர வேண்டாமா? இன்னும் உனக்கு என்ன உறக்கம் என்று அன்போடு கூறுவதாக அமைகின்ற இந்த பாசுரத்தோடு நிறைவு செய்கிறோம். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வழியே, திருப்பாவை 30 செப்பினால் வழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வழியே, 143 உழைத்தால் வழியே, உயரநகர்க்கே கண்டி முதலித்தால் வழியே, அவ்வாழும் திருநெல்லி வயநாடு வழியே, புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வழியே, வசுதேவ சுகந்தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய ரகுநாதாய நாதாய சீதாய பதேன் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஆபதாம கர்த்தாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாமிகம். அச்சுதானந்த கோவிந்தா ராமாட்சாரவசியந்து சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமிகம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய சமர்ப்பயாமி.